ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றதுக்காக தான் இந்த ஷார்ட்ஸ். ஏற்கனவே போன ஷார்ட்ல இன்னைக்கு காலையில சொன்ன ஷார்ட்ஸ்ல சொல்லியிருப்பேன், சிம் இல்லாம ஒரு மொபைலை நீங்க எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு. அப்ப நான் சொன்னது வந்து ஒரு ப்ரௌசிங்க்கு நம்ம ஒரு மொபைல்ல ஆன்லைன்ல லைவோ ஏதோ பண்ணிட்டு இருக்கோம், சைட்ல சப்போர்ட்டுக்கு ப்ரௌசிங்க்கு ஒரு மொபைலை சிம் இல்லாம இப்படி ஆப்ரேட் பண்றேன்னு சொன்னேன். ஆனா அது ப்ரௌசிங்க்கு மட்டும் இல்ல, யூடியூப்ல இந்த மாதிரி ஷார்ட்ஸ் ஏதோ அப்லோட் பண்ணா கூட அதை யூஸ் பண்ணலாங்கிறதுக்கு ஒரு ப்ரூஃபா தான் இப்ப சொல்றேன். அதுக்கு ஒரு பொருத்தமான ஒரு பாடல் போடுறேன். இப்பது நிறைவேறும் நீ இருந்தால் என்னோடு, நடப்பது நலமாகும் நான் இருந்தால் உன்னோடு, இருவரும் சேர்ந்திருந்தால் அன்போடு, இன்று போல் வாழ்ந்திடலாம் பண்போடு, நினைப்பது நிறைவேறும் நீ இருந்தால் என்னோடு, நடப்பது நலமாகும் நான் இருந்தால் உன்னோடு. பாடல் ஒரு கணவனும் மனைவிக்காக எழுதப்பட்ட பாடல். நினைப்பது நிறைவேறும் நீ இருந்தால் என்னோடுங்கிறது. பட் அதை வேற விதமா நான் எடுத்துக்கிறேன். எப்படின்னா, நம்முடைய உள் மனசு நம்மோடையே இருந்தா எதை வேணாலும் சாதிக்கலாம், நம்ம நினைக்கிறத சாதிக்கலாம். கண்டிப்பா கடவுளோட சப்போர்ட் கண்டிப்பா தேவைதான். இருந்தாலும் நம்ம மனசுக்குள்ளதான் நமக்கு வேண்டிய எல்லா விஷயங்களும் கிடைக்கும். அப்படிங்கிறதுக்கு தான் இன்னைக்கு நான் சொன்ன உதாரணம். பொதுவா நான் என்ன சொல்லுவாங்க, நினைப்பது நிறைவேறும் அப்படின்னு சொல்லுவாங்களா? இல்லை, நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் ஏதும் இல்லை அப்படிதான் சொல்லுவாங்க. அது உண்மைதான். நினைப்பதெல்லாம் நடந்துட்டா தெய்வம்னு ஒன்றும் இல்லையே. ஆனாலும் நம்ம மனசு அறிஞ்சு நம்ம எதையுமே சிந்தனை பண்ணி, தீவிரமா சிந்தனை பண்ணி, இதை இப்படி செய்யணும், இதை கண்டிப்பா அதை அடைந்தே தீரணும், முடியாதுங்கிறது இல்லை, நம்ம இப்படியா முடிஞ்சு காட்டணும் அப்படின்னு ஒரு தெளிவோட நம்ம வந்துட்டாலே கண்டிப்பா அதை நம்மளால செய்ய முடியும். ஒரு பாலம் கட்டியிருந்தது புதுசா, அந்த கன்னியாகுமரிக்கும் சுசீந்திரத்துக்கு இடையில ஒரு பாலம். அந்த பாலம் கட்டும்போது அதுல வந்து மனிதனோட ஆற்றல் பெரிய அளவு அப்படின்னு நினைச்சு, மனிதன் நினைத்தால் சாதிக்க முடியாத எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. தேவனால் ஆகாத காரியம் எதுவும் இல்லை அப்படின்னு தான் பைபிள் சொல்லப்பட்டிருக்கு. இருந்தாலும் நிறைவேறும் மனிதனால் ஆகாத காரியம் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அது காரணம்னா, எதுவா இருந்தாலும் கடவுளோட அருள் இருந்தால் மனிதனால் ஆகாத காரியம் எதுவும் இல்லை. அதே மாதிரி நம்ம நல்லா சிந்திச்சு செயல்பட்டா நம்ம நினைச்சதை கண்டிப்பாக சாதிக்க முடியும் அப்படின்னு தான். ஆனால் இது சாதாரண விஷயமா இருக்கலாம். ஆனால் எனக்கு இது ஒரு பெரிய சப்போர்ட். நான் திடீர்னு எனக்கு இந்த ஐடியா வந்தது, கடவுளுக்கு தான் நான் நன்றி சொல்றேன்.